அதானே யார் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? ஏண்டா எவ்வளோ கேவலமானவன்டா நீ! உண்ட வீட்டுக்கு ரெண்டாம் பண்றியே, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லை? ஒரு காலத்துல வீடு வாசலே இல்லாம ஒரு பிள்ளைய கூட்டிக்கிட்டு வரும்போது உனக்கு பாவம் புண்ணியம் பார்த்து வீட்டுக்குள்ள சேர்த்து சோறு போட்டதுக்கு எங்க குடும்பத்துக்கே வேட்டு வச்சிருக்கியா நீ? எனக்கு வேட்டு வைக்கிறது என்ன சாதாரண விஷயமா? ஏற்கனவே முதலாளி வீட்டுல இருந்து அந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு வந்து அந்த புள்ளைய பாடாத பாடுபடுத்தி அங்கேயும் சொத்து காசப்பட்டு அந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு வந்தேன். அவங்க நல்லா விவரமானவங்க, அடிச்சு பத்தி விட்டானுங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து இந்த வேலையை பார்த்திருக்கான். அக்கா அக்கா அக்கான்னு எப்படி எல்லாம் நடிச்சு ஏமாத்திருக்கான் தெரியுமா? இதுலயும்டி அவ இருக்கா பாரு, அவ சரியான கைகாரிடி. இவனை ஏதாவது நம்ம சொல்லணும்னு சொல்லி நம்ம கிட்ட நடிச்சிருக்காடி. அவனை வீட்டை விட்டு அனுப்புங்க, வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு என்ன வேலை பார்த்திருக்கா பாத்தியா? கைங்களமா மாட்டணும். இப்ப நடிச்சுக்கிட்டு உள்ள ஓடிட்டா. ரெண்டு பத்தி அடிச்சு வீட்டை விட்டு துரத்துங்கன்னு பாருங்க. உங்க எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நான் அமைதியா இருக்கேன். இதை நீங்க ரொம்ப தான் பேசுறீங்க. உங்களுக்கு இது நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். பாத்தியாப்பா பாத்தியாப்பா, நல்லதுக்கு இல்லையா? அடே பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. எங்க வீட்டுல இருந்துகிட்டு நீ என்ன வேலை பார்த்திருக்க? இப்ப எங்களையும் எகத்தாலமா பேசுறியா நீ? என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்க? இந்நேரத்துக்கு என் வீட்டுல மட்டும் இப்படி ஒருத்தன் பண்ணி இருந்தான்னு வையே, உன் மச்சான் இந்நேரத்துக்கு அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி இருப்பான். இல்லைன்னா போலீஸ்லயே புடிச்சு கொடுத்துருப்பான். நீ என்ன அப்படி சில கணக்கா நின்றுகிட்டு இருக்கிறவன்? இங்க பாருங்க, தப்பா பேசாதீங்க சொல்லிட்டேன். என்னடா தப்பா பேசாதீங்க, தப்பா பேசாதீங்க. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒடுபாவி பையனே, இப்பதான்டா சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரியாத அளவுக்கு பைத்தியக்காரனா இருந்தான்டா. இன்னைக்கு தான்டா பைத்தியம் தெளிஞ்சிருக்கு எனக்கு. அண்ணே சும்மா விடாதானே, அவளே இழுத்துப்பட்டு நாள் சாத்து சாத்துனே. தப்பு பண்றீங்க நீங்க. உங்க மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன், அதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. மதிப்பு மரியாதையா? நீ யாரா? எந்த காட்டுல உள்ள வேண்டா எனக்கு நீ மரியாதை கொடுக்கறதுக்கு? கூடிய கெடுத்த பாவி உன்னைய. என்னைய பண்ணிட்டு இருக்க படுபாவி? இவளுக்கு எம்புட்டு திமிரு பாத்தியா? ஏண்டி யாருக்காக ஏன் பிள்ளை மேல கைய வச்ச? யார் மேலடி கைய வச்ச? யார் மேல கைய வச்ச? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா என் பையனையே நீ இது பண்ணிருப்ப. முதல்ல என்னையும் என் புள்ளையும் விளக்கமாத்த வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு துரத்தன. இப்ப என் புள்ளி அடிக்கிறியா? கைய முறிச்சு போடுவேன் பாத்துக்க. உன்னையெல்லாம் வீட்டுல வச்சு சோறு போறதுக்கு நீ இந்த வேலை பாக்குறியா? வெளியே போடி, வெளியே போடி. இங்க பாருங்க, எங்க அக்கா மேல கைய வச்சீங்க, ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். திமிரு பிடிச்சவளே, வெளியே போடி, வெளியே போடி. எப்படி எங்களை துரத்துன? நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கியா? உன் குட்டெல்லாம் வெளியே பட்டுருச்சுடி. நீமே உன் நட்டிப்பு பருப்பெல்லாம் இங்க வேகாது. வெளியே போடி. இங்க பாருங்க, எங்க அக்கா மேல கைய வச்ச உங்களை உண்டல ஆக்கிடுவேன். அக்கா அக்கா யோ, முதல்ல என் மேல காலடியா. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உமா போனா போதுன்னு பார்த்தா எங்க அக்காவையே கை வாங்குறீங்களா? உங்க ரெண்டு பேர்த்து இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏக்கா நீ வாக்கா இங்க. ஏக்கா ஏக்கா உனக்கு ஒண்ணும் இல்லக்கா, உனக்கு ஒண்ணும் இல்லக்கா. இல்லடா தம்பி, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னங்கடா என்ன? எங்க அக்காவுக்கு யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டீங்களா? கூட பிறந்த தம்பி நான் இருக்கேன்டா. கூட பிறந்த தம்பி நான் இருக்கேன். ஒரு கூட பிறந்த தம்பின்னு கூட தெரியாம இவ்வளவு கேவலமா பேசுறீங்களேடா. இந்த குடும்பத்துக்கு என் அக்கா எவ்வளவு செஞ்சிருக்கோம். நன்றி கேட்டவங்களா? நீ மனுஷனாடா, மனுஷனா? உன் மேல எப்படி நான் மரியாதை வச்சுன்னு தெரியுமா? ஊர்ல இருக்கிற அத்தனை காதல் ஜோடியை சேர்த்து வச்சு அத்தனை மனசை புரிஞ்சுக்க தெரிஞ்ச உனக்கு கூட இருந்து உன் பொண்டாட்டியோட மனசை பத்தி தெரியாதாடா? நடிக்காதீங்க, ஒழுங்கு மரியாதையா போயிருங்க சொல்லி. எங்களுக்கு இங்க எதுக்கு மேல என்ன வேலை? என் அக்காவுக்கு யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டியா? கூட பிறந்த தம்பி இங்க ஆறுமுகம் நான் இருக்கேன்டா. இங்க எங்க அக்கா வேலைக்காரி மாதிரி இருந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். எங்க அக்காவை கூட்டிட்டு போய் அவளுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு என்னால முடியும்டா? என்னத்துல எங்க அக்காவை செஞ்சுட்டீங்க? டேய் இங்க பாரு, இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். இனிமே என் அக்கா மேல கைய வைக்கிறதோ இல்ல ஏதாவது பண்ணணும் நீ நினைச்சனு வையே, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. யாருக்கிட்ட உங்க வாழை காட்டுறீங்க? தொலைச்சு கட்டி போடுவேன் கோட்டுங்க குடும்பத்தையே. இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு வந்து நீ ஆடுறியே, இவங்க என்னென்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா ரெண்டு பேரும்? என் அக்கா பாவம் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை பாக்குது. ஒரு வேலை செய்யுதுன்னா அந்த அளவுக்கு நடிச்சுக்கிட்டு இது பண்ணவும் எங்க அக்கா வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருக்குது. ஓனவளுக்கு கம்முனு போகாம உன்னை ஏற்றி விட்டு கூட்டிட்டு வந்துட்டு என்னென்ன வேலை பாக்குறீங்க? என் அக்கா இங்க ஒற்றை அடிக்க முடியாம ஒற்றை அடிச்சு கீழே விழுந்து அதுக்கு அடிபட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஒற்றை அடிச்சு சுத்தம் பண்ணி மேல இருந்து போட்டோம் அந்த பெட்டியில இருந்து கீழே வந்து என் அக்கான்னு தெரிஞ்சு அதை பார்த்தோன்னு எனக்கு எம்பிட்டு இருந்தா சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அந்த சந்தோஷத்தை மொத்தத்தை குளித்தொழி புதைச்சிட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து? நீ எல்லாம் ஒரு கூட பிறந்தவளோட பிறந்தவ தானடா. எப்படி அப்படி கேவலமா பேச தோணுது?
ஒரு நாளாவது உன்னையவோ இல்ல என் அக்காவையோ நான் தப்பா பாத்துருப்பேனாடா சொல்லு பாப்போம். இவ்வளவு கேவலமானதுன்னு நீ எனக்கு தெரியாம போயிடுச்சுடா. அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவே உன் வீட்டு வாசப்படியில நான் கால் எடுத்து வச்சிருக்க மாட்டேன்டா. என் அக்காவை எல்லாம் சேர்ந்து மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. கூட பிறந்தவன் நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். எவனாவது ஏதாவது சொன்னீங்க தொலைச்சு கட்டி போடுவேன். இங்க பாரியா, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். உன் கூட வாழ்ந்து வாழ்ந்து நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சது போதும். இந்த குடும்பத்துக்காகவே என் வாழ்நாள் முழுக்க அழிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வேகாத வயல வெந்து உங்க வயிறெல்லாம் நிறைக்கணும்னு நினைச்சதுக்கு எனக்கு எப்படி ஒரு பட்டம் கட்டுறீங்க நீங்க எல்லாரும். ஐயோ ஆண்டவனே, என் கூட பிறந்த தம்பி கூட போயிடுச்சு இப்படி பேசுவீங்களாடா? என் தம்பி எனக்கு கிடைச்சிட்டான்னு உங்ககிட்ட சொல்லணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டேன். நான் அனாதை இல்லை, எனக்காக என் தம்பி இருக்காது உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எத்தனை தடவை நான் ஒன்று சொல்லியிருப்பேன், என் தம்பி எங்கேயோ இருக்கிறான், என் பக்கத்துல தான் இருக்கான், என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவான்னு உங்ககிட்ட எவ்வளோ ஆசையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அப்படியேப்பட்ட என்ன போய் சந்தேகப்பட்டு பேசிட்டியா? போதியா, போதும். உன் கூட வாழ்ந்த எல்லாம் போதும். இனிமே உன் கூட வாழ்றதுக்கு ஒன்றும் கிடையாது. வாழ்வோ சாவோ, இனிமே நான் என் தம்பியும் என் பையனோடய நான் போயிடுறேன். இனிமே உங்க யாருக்கு நாங்கள் பாரமா இருக்கவும் மாட்டோம். அதுவும் இல்லாம உன் கூட வாழ்ந்ததை நினைச்ச எனக்கு இங்கிட்ட அசிங்கமா இருக்கு. என்ன போய் இவ்வளவு கேவலமா நீ பேசிட்டல்ல? உனக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. போதியா, போதும், எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம். இனி உனக்கு எனக்கு எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. வாழ்க்கையில எந்த ஒரு பொண்ணும் தான் கணவன் கிட்ட இருந்து கேட்காத ஒரு வார்த்தைய குடும்பமா சேர்ந்து கொடுத்துட்டீங்கல்ல. போதையா, ரொம்ப மனசு குளிர்ந்து போயிருச்சு. இந்த குடும்பத்துக்காக ராத்திரி பகலா உழைச்சோன்னு குளிர்ந்து போச்சு. நீ உன் தங்கச்சிக்கு செய்யாததை விட நான் நிறைய செஞ்சிருக்கேன். ஆனா அந்த படுபாவி என்னை எந்த அடி அடிக்கிற? அடியே, வயிறறிஞ்சு சொல்றேன்டி, சத்தியமா சொல்றேன், என் குடியை கெடுத்ததுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப, ரொம்ப நல்லா இருப்ப. எத்தனையோ நாள் அம்மா அப்பா இல்லாத எனக்கு வர மாமியாரோ இல்லை மாமனாரோ தான் அம்மா அப்பாவா இருப்பாங்கன்னு நினைச்சேன். உனக்கு என்னை வந்ததுலேருந்து ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கல. இருந்தாலும் அம்மா அப்பா திட்டுனா நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறது இல்லையா? நம்ம யாரும் இல்லாத அனாதியா இருக்கோம். நமக்குன்னு இருக்கிற இந்த குடும்பம் தான். உங்களை விட்டா எனக்கு யாரு எந்த நாதி இருக்கான்னு சொல்லி என்ன பேசினாலும் பொறுத்து போனேன். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டதுக்கு நீங்க கொடுத்த அன்பளிப்பு ரொம்ப பெருசியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் செத்தா கூட உன் கண்ணால முடிக்க மாட்டேன். இனி என்னை தேடி கூட வந்துடாத. நான் செத்து போயிட்டேன்னு செய்தி கேட்டா கூட நீ தயவு செஞ்சு என்னை பார்க்க வந்துடாத. என் கட்ட கூட வேகாது. தம்பி, நம்ம போவண்டா. இனிமே இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இவங்களோட இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி எனக்கு ஒன்றும் கிடையாதுடா. போவண்டா, நீ மட்டும் எனக்கு போதுண்டா. எங்களை தேடி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுனீங்க மவளுகளா, வம்பிட்டு தான் சொல்லிட்டேன். அம்மா, அவன் என்னைய அடிச்சு போட்டாம்மா. உன்னைய மட்டும் போடி அடிச்சான், என்னையும் தான் அடிச்சு போட்டான். அடே பாத்தியாடா, பெத்த பையனை உயிரோட குத்துக்கல்லாட்டம் இருக்கும்போது அவன் எப்படி அடிச்சுட்டு போறான்னு பாத்தியாடா? வேணாண்டா, இனி அவ வேண்டவே வேண்டாம். என்னம்மா போய் சொல்லிட்டு போறா பத்தியா? இனி அவ இந்த குடும்பத்துக்கே வேணாண்டா. அவளை ஒழிச்சு கட்டிடுவோண்டா, ஒழிச்சு கட்டிடுவோம். அதுதான் நமக்கு நல்லது. படுபாவி, எம்பிட்டு திமிர் இருந்துச்சுன்னா அவ இந்த வேலை பார்த்துட்டு நம்ம எல்லாத்துக்கிட்டும் எப்படி நடிச்சுட்டு போறான்னு பாத்தியா? அண்ணே, இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு எப்படி நான் புதுசாக கூட பிறந்தவன் வந்தான்? எல்லாம் நடிப்புண்ணே, நடிப்பு. நீ நம்பிராத. நீ கவலைப்படாதக்கா, உனக்காக நான் இருக்கேன். பாத்தியாடா தம்பி, என்ன பார்த்தாலும் எந்த வார்த்தை சொல்லிட்டதுன்னு. நான் ஒரு நாள் கூட அந்த ஆளுக்கு துரோகம் நினைச்சது கூட கிடையாதுடா. மனசார கூட அவருக்கு நான் தப்பானது எதுவும் நினைச்சதில்லை. அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டான். இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன்டா தம்பி, செத்து போறேன். நீ எனக்கு கிடைச்சிட்டுன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன்.
நான் அந்த சந்தோஷத்தை கூட முழுசா கொண்டாட விடலையே இந்த படுப்பாவீங்க. அக்கா நீ எதுக்கு சாவுற? நீ என்ன தப்பா பண்ணுன? தப்பு பண்ண அதுங்களே குத்துக்கல்லாட்ட உயிரோட இருக்கும்போது நீ எதுக்கு சாவணும்? நீ செத்தினா இல்ல சரியா போயிருமா? இல்ல அவங்க பேசுற பேச்சுதான் சரின்னு மாறிடுமா? உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு, அது அவ போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு எனக்கு தெரியுங்கா, நீ என் உடன் பிறப்புக்கா, நீ என் அம்மாக்கா. ஆனா இந்த நிமிஷம் சொல்றேன்க்கா, இப்ப சொல்றேன்க்கா, இத்தனை வருஷம் நீ இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும்க்கா. நீ வாக்கா, உன்னை நான் வச்சு கஞ்சி ஊத்துறேன், உன்னை நான் பாத்துக்கிறேன்க்கா, நான் பாத்துக்கிறேன். தம்பி எனக்கு மனசே கேட்கலடா, எனக்கு வாழவே பிடிக்கலடா தம்பி. அப்படி சொல்லாதக்கா, உனக்காக நான் இருக்கேன்க்கா, உனக்காக எப்பயுமே இந்த தம்பி நான் இருப்பேன். நீ கவலைப்படாதக்கா, நீ ஆளாதக்கா, உனக்கு நான் இருக்கேன். நீ வாக்கா, இந்த இடத்துல நின்னா கூட இதுங்க பாவம் நம்மள ஒட்டிக்கும். வாக்கா நம்ம போவோம், நீ வாக்கா. சமந்தி நீங்க வர சொல்லியிருந்தீங்க, அதான் வந்தோம். உட்காருங்க. சொல்லுங்க சமந்தி. இங்க பாருங்க சமந்தி, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். இப்போ உங்க வீட்டு பொண்ணு கிடையாது அமுதா, எங்க வீட்டு பொண்ணு, புரியுதுங்களா? அதனால நான் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கேன். இதுல உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லணுன்ற காரணத்துக்காக தான் இங்க வர சொல்லி இருக்கேன். அட போங்க, உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்றீங்க. ஆனா என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு வந்து இத்தனை நாள் ஆனிச்சு, ஒரு நாள் கூட உங்க பையன் போன் போட்டு என்னன்னு கேட்கல. வீட்டுல ஒரு மருமவ மாசமா இருக்காளே, உங்க வீட்டுல இருந்து யாராவது ஒரு வார்த்தை போன் போட்டியமா எப்படி இருக்க, இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? இப்ப என்னங்க என் வீட்டு புள்ள உன் வீட்டு புள்ள? தப்புதாம்மா, தப்புதான். இங்க பாருங்க, தப்பு சரிங்களா நான் சொல்ல வரல. ஒரு புள்ள தாச்சு பிள்ளைக்கு ஆசை இருக்காதா தன் புருஷன் ஒரு வார்த்தை போன் போட்டு பேசணும்னு? எத்தனை நாள் என் பொண்ணு ஏங்கிட்டு இருந்தா தெரியுமா? இன்னத்துக்கு 2 பேரும் பிடிச்சதானே கல்யாணம் பண்ணாங்க, பிடிக்காம நம்ம 2 கல்யாணத்தை பண்ணி திணிச்சு விட்டோம். உங்க பையன் எத்தனை நாள் எங்க வீட்டுல வந்து கடந்து கடந்தாரு தெரியுமா? என் பிள்ளைய அங்க கூட்டிட்டு போவோம், இங்கே கூட்டிட்டு போவோம். நான் கூட நினைச்சேன் பரவாயில்ல, மாப்பிள்ள நல்லவரு, நம்ம பிள்ளைய கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த தாங்குறாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா வச்சுப்பாரு அப்படி இப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். கடைசியில உங்க பையன் இப்படி பண்றதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்தாரா? பழக பழக பாலும் புளிக்குன்ற கதையா? கொஞ்ச நாள் பழகி எல்லாம் இதானோனையும் வேற புளிச்சு போச்சோ? இது கல்யாணங்க, இது ஒண்ணும் காதல் கிடையாது. கல்யாணம் பண்ணி 1000 காலத்து பயிர். என் புள்ள என்ன இன்னைக்கு நேத்தா தப்பு பண்ணா, அப்பயும் தப்பு பண்ணிட்டா. அதுக்கு இப்ப இவரை கல்யாணம் பண்ணி இவர் உண்மையா தானே இருக்கா? அப்படி இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாதான் என்ன? ஒரு போன் பண்ணா எடுக்கிறது இல்ல, ஒரு மெசேஜ் பண்ணா அதுக்கு போனை பிளாக் பண்ணி வச்சுக்கிறது. என்ன பழக்கம்? இல்ல என்ன பழக்கம்ன்றோம்? என்ன இப்படி ஒரு பழக்கம்? ஆன்லைன்லயே தான் இருக்காராமா, ஆனா என் புள்ள ஒரு போன் பண்ண எடுக்கிறதுல ஒண்ணும் பண்றது இல்ல. அப்படி என்னங்க எங்க புள்ள உங்களுக்கு நஞ்ச வதச்சுட்டா? சொல்லுங்க பாப்பா. ஏதோ கோவத்துல டிவிக்கு போயிட்டா, அதுக்கோசரம் நீங்க இவ்வளவு இது பண்றீங்க. நாங்க எம்பிட்டு வேதனையா இருக்கு தெரியுங்களா? இப்படி பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தா எதுக்கு எங்க பிள்ளைய கட்டிக்கணும்? நாங்க அப்படி வேற எவனுக்கோ போய் கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம், இல்லைன்னா குளமா குட்டையோ போய் என் பிள்ளைய தள்ளி விட்டு நாங்களும் போய் சேர்ந்துருப்போம். இப்படி கட்டிக்கிறோம் ஆசை வார்த்தை கட்டி கல்யாணம் பண்ணிவிட்டு இப்ப வந்து குத்துது குடையுதுன்னா என்னங்க பண்ண முடியும்? இங்க பாருங்க, நீங்க பொண்ணை பெத்தவங்க, உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. உங்க ஆதங்கம் புரியாம இல்ல. நானும் ஒரு பையனை பெற்றிருக்கேன், அவனோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் தான் நான் யோசிக்கிறேன். உங்க பிள்ளையோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் தான் நான் யோசிக்கிறேன். நல்லா இருக்குன்னு யோசிச்சிருந்தா நீங்க தானே ஒரு முடிவெடுத்து எல்லாம் பண்ணியிருக்கணும். என்ன நல்லா இருந்துட்டா என் பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்து? நாங்க கேட்டதை போடாம இருந்தோமா, இல்ல கேட்டதுக்கு மீறி தான் செய்யாம இருந்தோமா? எல்லாமே செஞ்சு எல்லாமே பண்ணதுக்கு நல்லா கூலி கொடுக்குறீங்க போங்க. அவங்க என்னமோ என் பிள்ளைய வீட்டை விட்டு போன்றாங்க, இவரு என்னமோ வகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டுல எப்படி ஒரு மருமக வாழ்வா? சொல்லுங்க பாப்பா. என் மருமகளுக்கு எனக்கு வந்து 1000 சண்டை இருக்கு, அதுக்குன்னு என் மருமக என்ன தனி கொடுத்துன போயிட்டா? இல்ல தனியா தான் உழவு சாக்குறாங்களா? ஒரே குடும்பமா ஒன்னா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துல என் பிள்ளை என்னங்க பண்ணாம இருந்தா? என் வீட்டுல ஒரு பாத்திரம் கூட எடுத்து அவ அந்த சைடு வச்சது கிடையாது. ஆனா இங்க மொத்த வேலையும் மொத்த வரவாசலையும் பண்ணிவிட்டு அம்பிட்டு நகை போட்டுவிட்டு இன்னைக்கு என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க எல்லாரும் தானே. நீங்க இவ்வளவும் பண்ணுவீங்க, எங்களுக்கு நாரியத்தை போய் நாங்க அவனோட தயவும் இல்ல, இந்த என் புருஷன் தயவும் இல்ல, அவங்க அண்ணன் தயவும் இல்ல, நாங்க என்ன பண்ண முடியும்? அதனாலதான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போலீஸ் கேஸ்ன்னு போனோம். அதுவும் தப்புன்ட்டீங்க, நாங்க அதையும் விட்டு ஒழிஞ்சிட்டோம். அப்படி இருக்கும்போது இப்ப இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இங்க பாருமா, நீங்க படன்னு புரிஞ்சு தள்ளினதெல்லாம் போதும் சரிங்களா? என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் நல்லா இருக்கணும் சரிங்களா? இவங்க வாழ்க்கைக்குள்ள வேற எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் முடிவு எடுத்திருக்கேன். என்னங்க முடிவு? இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு இந்த வீட்டுல வந்து வாழ முடிய மாட்டேங்குது, என் பையனுக்கு அங்க வந்து வாழறதுக்கும் பிடிக்காது. காலத்துக்கும் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கீரியும் பாம்புமா கிடக்கிறத நம்ம இந்த வயசானகளை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் இவங்க 2 பேத்தையும் தனி கொடுத்தன வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். தனி கொடுத்தனங்களா? ஆமாமா, எத்தனை காலத்துக்கு தான் இவங்க பிரச்சனையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? இந்த தடவை 2 பேத்துக்கிட்ட எழுதி வாங்கிக்குவோம், 2 பேரும் போங்க.
தனி கொடுத்தனமா போய் வாழுங்க. 2 பேருக்கும் உங்க வீட்டு பக்கத்துல இருந்து எந்த ஒரு உதவியும் பண்ணக்கூடாது, என் வீட்டு பக்கத்துல இருந்து நான் எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டேன். 2 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கட்டும், 10 சம்பாதிச்சு அவங்க பொழப்ப அவங்க பார்க்கட்டும். அவங்களுக்கு நம்ம பண்ணின வரைக்கும் போதும், அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். 2 பேர்த்தையும் நம்ம தங்கன்னு தாங்கிட்டு இருந்தோம்னா ஆளுக்கு நீ பெருசா நான் பெருசான்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களையே நம்ம காலத்துக்கும் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? நான் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு நான் எந்த சொத்தும் தரப்போறதில்ல, ஒன்றும் தரப்போறதில்ல. அவங்க 2 பேரும் எப்படி வாழ்றாங்கன்னு பொறுத்து நான் எதா இருந்தாலும் தருவேன், வைப்பேன். இப்போதைக்கு அவங்க 2 பேரும் கையை ஊனி காலை ஊனி அவங்க சம்பாதிச்சு அவங்க குடும்பம் நடத்தட்டும். என்னங்க இம்புட்டு சொத்து பத்து சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணினதே பிள்ளைங்களுக்கு தான். அப்படி இருக்கும்போது எங்க எத்தனை நாளைக்குங்க இவங்களை தங்கமா தாங்கிட்டு இருக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். நமக்கு வேற வேலை பொழப்பே இல்லையே, இவங்களே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? குடும்பம்னா ஒரு நேரம் சண்டை இருக்கணும், ஒரு நேரம் அணைப்பு இருக்கணும். புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா விடிஞ்சா அது விட்டு ஒழிக்கணும். 2 பேரும் காலத்துக்கு நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? இதுமே நான் சொல்லிட்டேன், உங்க விருப்பம். அப்படி இல்லையா உங்க பொண்ணை நீங்க கூட்டிகிட்டு போய்ங்க, எழுதி கொடுத்துட்டு அவனை நாங்க அடிச்சு பத்தி விட்டுறோம். இதை தான் என்னால பண்ண முடியும். நீங்க என்ன முடிவு பண்றீங்க? நான் என் புருஷன் கூடயே போகிறேன். என் புருஷன் இருக்க இடம் தான் எனக்கு சொர்க்கமே. அவரோட கஞ்சோ கூலி வேலை பார்த்தாவது நானும் அவரும் பொழைச்சிக்கிறோம். ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு பிள்ளை நல்லா இருந்து ஒரு பிள்ளை கஷ்டப்படுறத பார்க்க எனக்குமே சங்கட்டமாக தான் இருக்குது. அவங்க 2 பேரும் நல்லபடியாக வாழணுன்றது தான் ஆசையே. நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அது சரியாக தான் இருக்கும்னு தோணுது. ஏதோ ஒரு நல்லதுக்கோ இல்லை ஒரு கெட்டதுக்கோ வந்துட்டு போட்டோம், மற்றபடி அவங்கள ஒரு வாழ்க்கையை வாழட்டும். அதுவும் நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு ரொம்ப வலுவட்டியா போயிடும். என் பொண்டாட்டி ஒன்று சொல்ல, உங்க பொண்டாட்டி ஒன்று சொல்ல, 2 பேரும் கீரிம்பாமா தான் இருப்பாங்க. ஒரு புள்ள குட்டின்னு ஒன்று உண்டாக போகுது. இவனும் போற போக்கு ஒன்று சரியில்லாமல் போய்கிட்டு இருக்குது. உங்க பிள்ளையும் தப்பு இதாயிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் சொல்றேன், 2 பேரும் போய் அவங்க குடும்பத்தை நடத்தட்டும். எதுவுமே இல்லாமல் போய் வெறுங்கையால என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். யாரும் எதுவும் 10 காசு கூட தர வேண்டாம், அவ்வளவுதான். ஏமாடி நான் சொன்னதுல உனக்கு எது ஆட்சேபனை இருக்கா? இல்லை, நான் அவர் கூடயே போகிறேன். அவரோட இருந்தால் மட்டும் போதும், வேற ஒன்றும் வேண்டாம். ஏய், நீ இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காம போய் உன் சட்ட துணியெல்லாம் போட்டு கிளம்புடா. அது சொகுசா வாழ்ந்து கிழிச்ச வரைக்கும் போதும். இந்த வீட்டுல இருந்து இனி 10 காசு கூட உனக்கு கிடைக்காது. உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் தேவைன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போட்டு எல்லாம் பார்த்துக்க. என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது, அவங்களும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. 2 பேரும் கிளம்புங்க. இல்லைங்க, என்னாலுமே சத்தியமா முடியல. நம்மளும் இன்னைக்கு நாளைக்குன்னு பார்த்து வெறுத்து போச்சு. இனி கடவுள் மேல பாரத்தையும் போட்டு என்னால வாழ்க்கையை ஓட்ட முடியாது. முடிவு பண்ணிட்டு தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் பார்த்து பண்ணி விடுங்க. என்னங்கப்பா தண்ணி கீழே வச்சிருங்கம்மா, எடுத்துக்கிறேன். என்னப்பா, யார் இவரு? நான் லாயர்ப்பா. வக்கீலுங்களா? ஓ சரிங்கப்பா. என்னடா தம்பி, வக்கீல் எல்லாம் வந்திருக்காரு, என்னடா விஷயம்? அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்ல, நீ முதல்ல போமா. என்னன்னு சொல்லுடா, எதுவும் சொல்லாம பயமா இருக்குல்ல. அம்மா, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க முக்கியமான விஷயம் பேசுறோம், நீ கிளம்பு. இல்ல ஏதோ பிரச்சனை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா, அதான். அது ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் பையன் உங்கள் மருமகளை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. டைவர்ஸ் பண்ணணுமா? என்னடா சொல்ற? என்னால முடியலம்மா. குடும்பம் இன்னைக்கு என் பொண்டாட்டி திருந்திருவா, நாளைக்கு என் பொண்டாட்டி திருந்திருவான்னு அவளுக்காகவே நானும் ஓடி ஓஞ்சு போயிட்டேம்மா. அதான் இனி அவளால நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவளை வெட்டி விட்டுட்டோம்னா இனி அவ பொழப்ப அவ பார்த்துப்பா, நம்ம பொழப்ப நம்ம பார்த்துப்போம். அதான். அடே, அதுக்குன்னு நாங்க தான் வெளியே போறோம்னு சொல்லிட்டோம்ல உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து வச்சுக்கன்னு. அப்படி இருக்கும்போது எப்படி நீ இந்த மாதிரி முடிவெடுக்கிற? இல்லம்மா, அவளை எல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு நல்லது கெட்டதெல்லாம் பண்ண முடியாது. அக்காவுக்கு இந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கானா நம்மளாம் அவளுக்கு எம்மாத்திரம்? நீயே சொல்லு பாப்போம். நாளைக்கு தூங்கும் போது நம்ம தலையில எதையோ கள்ள தூக்கி போட மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? திருடன் நாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் திருடன் கையில கொத்துச்சாவி கொடுத்த மாதிரி இவ்வளவு கொஞ்ச நாளைக்கு அவங்க அண்ணன் வீட்டுல விட்டா கொஞ்சம் திருந்தி இருப்பான்னு பார்த்தா அங்கேயும் போய் அவங்க ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு பண்ணிட்டான்னு போது நான் எதுக்குமா பாவம் புண்ணியம் பார்க்கணும்? டேய், ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குடா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நினைச்சேன். பிரிஞ்சு போனதுல ஒரு நாள் நினைச்சது இல்லடா. இல்லம்மா, என்னால முடியாதுமா. அவளோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும், எனக்கு எல்லாம் சலிப்பு தட்டிருச்சு. எத்தனை காலத்துக்கு தான் அவளோட தொல்லையை தாங்கிட்டு இருக்காது? அவங்க ஆத்தா பேச்ச கேட்கலாம், அதுக்குன்னு
ஆத்தார் பேச்ச மட்டுமே தான் கேட்பேன்னு அவ இருந்தான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் மொத்தமா ஒழிச்சு விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி அவளாச்சு, அவ குடும்பமாச்சு. இனி அவளோட எந்த ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம். அதான் டைவர்ஸ் பத்திரம் கொண்டு வர சொல்லியிருக்கேன். கையெழுத்து போட்டு அவளுக்கு அனுப்பிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது. இது என்ன? இது பத்திரக்காளி மாதிரியே இருக்கு. இது ஆறுமுகம் மாதிரியே ஜாடையெல்லாம் இருக்கு. ஐயோ, அப்போ அது அவன் கூட பிறந்த தம்பி தானா? அட கடவுளே, இது தெரியாம அவளை நம்ம ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டோமே. ஐயோ.